Hi, hello everyone. Welcome to our channel Learn with Raghavi. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனா அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போறோம். அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணலாம், அதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம், ஸோ என்ன கிடைக்கும், அதுல இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆபரேஷன் என்ன அப்படின்னா அடிஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலா உங்க டெக்ஸ்ட் புக்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க, அந்த லா என்ன அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்து எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற லா என்ன அப்படின்னா க்ளோஷர் லா. ஓகே, இப்போ க்ளோஷர் லானா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க லேர்ன்லாம் பண்ணிருப்பீங்க இந்த க்ளோஷர் லா பத்தி. ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம், டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 Z2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எடுத்து என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஏன்னா நம்ம பார்க்க போறது அடிஷன் ஆபரேஷன். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த Z1 Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்திருந்தா நம்ம ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்கும் அப்படின்னா அதே காம்ப்ளெக்ஸ் நம்பரா கிடைச்சிச்சு அப்படின்னா இங்க க்ளோஷர்ல நம்ம சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதா? ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து நான் ஆட் பண்றேன், எனக்கு கிடைக்கிற ஆன்சரும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஆன்சரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா சோ எனக்கு இங்க க்ளோஷர்ல சாட்டிஸ்ஃபை. ஓகே, சோ ஆக்சுவலா அடிஷன் க்ளோஷர்லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது எப்படி பண்ணுது அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம செக் பண்ணலாம். இப்ப Z1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த Z1 நீங்க நம்பர்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்ல A பிளஸ் IB அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெனரல் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டாலும் ஓகே, எப்படி வேணாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் A பிளஸ் IB அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி Z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். அதை என்ன பண்றேன் அப்படின்னா C பிளஸ் ID அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டேன். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆட் பண்றேன். Z1 பிளஸ் Z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், எனக்கு A பிளஸ் IB பிளஸ் C பிளஸ் ID. ஓகே, ஆக்சுவலா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரியல் நம்பரோட ஆட் பண்ணணும் அண்ட் இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஏவையும் சிவையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ A பிளஸ் C, அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் இமேஜினரி பார்ட் இருக்குல்ல, ஸோ ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா B பிளஸ் D. நான் எடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் அகைன் எனக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கு, ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் இதுவும் எனக்கு என்னவாதான் இருந்திருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்ப நான் என்ன சொல்லிடலாம், இங்க அடிஷன் இந்த க்ளோஷர் லா படி சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப நான் Z1 Z2 அடிக்கல, Z1 பிளஸ் Z2 எனக்கு என்னவா கிடைக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பராவே தான் கிடைச்சது. ஓகே, ஸோ அப்ப என்ன சொல்லிடலாம், க்ளோஷர் லா சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு க்ளோஷர்லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம காம்படேட்டிவ் லா. காம்படேட்டிவ் லானா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கிளியராகவும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், Z1 Z2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் Z1 பிளஸ் Z2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன் அண்ட் ஆர்டர் அப்படியே சேஞ்ச் பண்றேன். Z2 பிளஸ் Z1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்றேன். ஸோ எனக்கு இந்த Z1 பிளஸ் Z2 அண்ட் Z2 பிளஸ் Z1 இந்த ரெண்டும் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் சேமா இருந்துச்சுன்னா அது காம்படேட்டிவ் லா படி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா யோசிக்காம நார்மலா 3 2ன்னு எடுத்துக்கிறீங்க ஒரு நம்பர். 3 பிளஸ் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்குமா? அதே இதை சேஞ்ச் பண்ணி ஆர்டர் சேஞ்ச் பண்ணி 2 பிளஸ் 3 கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ எனக்கு ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் கிடைக்குதா? அப்ப 3 பிளஸ் 2 பிளஸ் 3 என்னதுதான், சேம் தான். அதுதான் காம்படேட்டிவ் லா, ரைட்? அதுதான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வச்சு செக் பண்ண போறோம். ஓகே, சோ இப்ப Z1 நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சேம் நான் அதே மாதிரி A பிளஸ் IB அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் Z2 நான் என்ன எடுத்துக்கிறேன், C பிளஸ் IDன்னு எடுத்துக்கிறேன். இப்ப Z1 பிளஸ் Z2 எனக்கு என்ன வரும், A பிளஸ் IB பிளஸ் C பிளஸ் ID. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், A பிளஸ் IB பிளஸ் C பிளஸ் ID. ஸோ இப்ப நான் எடுக்கிறேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரியல் நம்பரோட ஆட் பண்ணும், இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ எப்படி எழுதலாம், A பிளஸ் C பிளஸ் I இன்டூ பியும் டியும் இருக்கு, ஏன்னா ஐ நான் காமனா வெளியே எடுத்துறேன். B பிளஸ் ஸோ எனக்கு இது என்னது, A பிளஸ் C பிளஸ் I இன்டூ B பிளஸ் டின்னு சொல்லிட்டு வந்துருது.
இதை நான் வந்து லைக் நீங்க தனியா கண்டுபிடிச்சு எழுதினாலும் ஓகே, இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் Z2 பிளஸ் Z1 கண்டுபிடிக்கிறேன். அப்ப A பிளஸ் IB, சாரி, ஃபர்ஸ்ட் வந்து Z2 முதல் எழுதணும். ஓகே, சோ அப்ப என்ன வரும்? Z2 என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி C பிளஸ் ID. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? C பிளஸ் ID தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அப்ப C பிளஸ் ID பிளஸ் Z1 நம்மளுக்கு என்னது? A பிளஸ் ID. இப்ப நம்ம எப்படி எழுதலாம்? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணும். அப்படிதான் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் C பிளஸ் ID பிளஸ் A பிளஸ் ID. இங்க பாத்தீங்கன்னா நான் முதல் ரியல் பார்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் C பிளஸ் A பிளஸ் I இன்டு D பிளஸ் B. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், ரெண்டோட ஆன்சருமே செக் பண்ணி பாருங்க. எனக்கு ரெண்டுமே என்னவா தான் இருக்குது? சேமா தான் இருக்கு. சி A பிளஸ் சியும் C பிளஸ் ஏவும் நம்மளுக்கு ஒண்ணுதான். ரியல் நம்பர்ஸ் படி உங்களுக்கு தான் தெரியும்ல. ரெண்டுமே நம்மளுக்கு என்னது? ஒண்ணுதான். சோ இதையே நான் மாத்தி எழுதுனால C பிளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பிளஸ் I இன்டு B பிளஸ் டியும் D பிளஸ் டியும் ஒண்ணுதான். இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணி 3 பிளஸ் 2 2 பிளஸ் 3 ஒண்ணுதான் நம்மளுக்கு. கரெக்டா? அப்ப இதையுமே D பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு சேமா தானே இருக்கு. சோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? Z1 பிளஸ் Z2 நம்மளுக்கு எப்படி இருக்கு? Z2 பிளஸ் Z1 சேமா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இதுபடி நம்ம என்ன சொல்லிடலாம்? காம்படேட்டிவ் லாவுமே அடிஷன் அப்படின்ற ஆபரேஷன்ல காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் லா. சோ இதே காம்ப்ளெக்ஸ் லைக் காம்படேட்டிவ் லா வந்து நம்ம 2 நம்பர்ஸ்க்கு எடுத்து சொல்றோம். கரெக்டா? சோ காம்படேட்டிவ் லா வந்து 2 நம்பர்ஸ்க்காக நம்ம பேசுவோம். சோ அசோசியேட்டிவ் லா வந்து 3 நம்பர்ஸ்க்காக. இப்ப Z1 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். Z3 சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்ததுக்கு அப்புறம் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் இப்ப Z1 வச்சுட்டு Z2 Z3 ஆட் பண்ணிட்டு திருப்பி Z1 ஆட் பண்ணாலும் லைக் தி சேம் வே Z1 Z2 நம்ம ஆட் பண்ணிட்டு அப்புறம் Z3 ஆட் பண்ணாலும் சேம். ஜஸ்ட் காம்படேட்டிவ் லான்றது நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். அசோசியேட்டிவ் லான்றது நம்ம 3 நம்பர்ஸ் வச்சு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுக்கான லைக் டெரிவேஷனை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. Z1 அப்படின்னா இப்ப நான் A பிளஸ் IBன்னு எடுத்துக்கிறேன். Z2 நான் C பிளஸ் ID அப்படின்னு எடுத்துக்கிறேன். Z3 நான் E பிளஸ் IFன்னு எடுத்துக்கிறேன். சோ எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க நீங்க எடுத்து சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சேமா தான் இருக்கும். சோ அதுதான் அசோசியேட்டிவ். ஓகே, நான் வேணா உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். லைக் Z1 நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. சோ இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் Z1ன்றது எனக்கு A பிளஸ் IB, Z2ன்றது எனக்கு C பிளஸ் ID, அதே மாதிரி Z3 அப்படின்றது எனக்கு E பிளஸ் IF. சோ நான் ஃபர்ஸ்ட் Z2வையும் Z3ஐயும் ஆட் பண்ணிடுறேன். அப்ப A பிளஸ் IB அப்படியே வச்சுட்டு மிச்சதை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? C பிளஸ் E பிளஸ் I இன்டு D பிளஸ் F. கரெக்டா? இப்ப நான் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா எனக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆச்சு. இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. சோ இப்ப நான் இந்த ரெண்டு திருப்பி ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா A பிளஸ் இதுவும் ரியல் பார்ட், ரைட்? ஏவும் C பிளஸ் சியும். இப்ப A பிளஸ் C பிளஸ் E பிளஸ் I காமனா எடுத்துட்டேன். தென் B பிளஸ் D பிளஸ். ஓகே, இப்ப எனக்கு Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 அப்படின்றதுக்கு எனக்கு இதுதான் ஆன்சரா கிடைச்சிருக்கு. இப்ப நான் அப்படியே RHS அப்படின்றத எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் Z1 Z2 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Z3 ஆட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் Z1 Z2 ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிக்கிறேன். A பிளஸ் IB பிளஸ் C பிளஸ் ID. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா Z3 E பிளஸ் IF. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை நான் வந்து ஆட் பண்ணல, ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணுமா? ஏவும் சியும் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். பிளஸ் I இன்டு B பிளஸ் D. சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இது கூட நான் வந்து E பிளஸ் IF அப்படின்றத நான் ஆட். சோ அப்ப நான் எழுதுறப்ப என்ன வரும்? A பிளஸ் C பிளஸ் E பிளஸ் இமேஜினரி பார்ட் வந்து என்னது? B பிளஸ் D. அங்க E பிளஸ் IF இருக்கக்கூடிய F தான் இமேஜினரி பார்ட். சோ இப்ப நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு இப்ப சேமா இருக்கும், ரைட்? இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பாருங்க A பிளஸ் C பிளஸ் C. அதே மாதிரி B பிளஸ் D பிளஸ் F, இங்கேயும் இமேஜினரி பார்ட் B பிளஸ் D பிளஸ் F. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லிடலாம்? எனக்குங்க அடிஷன்ல அசோசியேட்டிவ் லாவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். Z1 plus Z2 plus Z3 is equal to Z1 plus Z2 plus Z3.
என்ன சொல்லிடுறோம் நம்ம, அசோசியேட்டிவ் லாவுமே நமக்கு satisfied. Okay, so commutative லாவும் satisfy ஆச்சு, அசோசியேட்டிவ் லாவும் satisfy ஆச்சு. See, commutative லாவே satisfy ஆச்சுன்னா அசோசியேட்டிவ் கண்டிப்பா அடிஷன்ல satisfy தான் ஆகும். அது 2 நம்பர்ஸ்க்காக பேசுறது commutative லா, இங்க நம்ம 3 நம்பர்ஸ்க்காக பேசுறது அசோசியேட்டிவ். ஓகே, ஸோ மறந்துடக்கூடாது எது 2 நம்பர்ஸ் எது 3 நம்பர்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நல்லா ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐடென்டிட்டி பார்க்க போறோம். ஓகே, சோ ஐடென்டிட்டி லா என்ன, அடிட்டிவ் ஐடென்டிட்டி லா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஐடென்டிட்டி லானா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா வந்துட்டு சொல்லிடுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகே, சோ இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிறீங்க. சோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நான் ஒரு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு அதே நம்பர் திருப்பி கிடைக்கும். அப்ப எந்த நம்பரால் நம்ம ஆட் பண்ணலாம்? சோ நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு யோசிக்காம பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ் வச்சு பாருங்க. 5ஓட நான் எந்த நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 5 கிடைக்கும்? 0. கரெக்டா? அதுதான் அந்த 0வை நம்ம இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெப்ரசென்ட் பண்ணா அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. பிகாஸ் எனக்கு ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு அதே நம்பரே திருப்பி கிடைக்கணும் அப்படின்னா ஒரே பாசிபிலிட்டி இது என்னவாதான் இருக்கணும், 0வா. அப்ப அந்த 0வை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா 0 பிளஸ் 0y, ரியல் பார்ட்டும் 0, இமேஜினரி பார்ட்டும் 0, என்னால அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்ப 0 பிளஸ் 0y அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 0 பிளஸ் 0y தான் எனக்கு ஐடென்டிட்டி அப்படின்னா இப்ப நான் இசட் என்ன எடுத்துக்கிறேன், a பிளஸ் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இங்க போய் நான் இசட் பிளஸ் லைக் அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இசட் பிளஸ் 0 அப்படின்னாலும் இல்ல ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நான் வந்தாலும் எனக்கு அதே ஆன்சர் வரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் இசட் பிளஸ் 0 அப்படின்றதுல எடுத்துக்கிறேன். இப்ப இசட்க்கு பதிலா நான் a பிளஸ் ஐபின்னு சொல்லிட்டு எழுதுறேன். பிளஸ் 0. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், a பிளஸ் ஐபி, இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். 0னா 0 பிளஸ் 0y நமக்கு. சோ இது ரெண்டு a பிளஸ் 0 எனக்கு என்னது a தான், b பிளஸ் 0 b தான். அப்ப a பிளஸ் ஐபி தான் திருப்பி கிடைக்கும். எனக்கு என்ன கிடைச்சது, இசட்டே கிடைச்சிச்சு. அப்ப இசட் பிளஸ் 0 எனக்கு இசட்னு வந்துருச்சா. அதே மாதிரி 0 பிளஸ் இசட் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணியும் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி சேமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். 0 பிளஸ் இசட். 0 நான் எப்படி எழுதிக்கலாம், 0 பிளஸ் 0y பிளஸ் இசட் என்னது எனக்கு a பிளஸ் ஐபி. அப்ப எனக்கு என்ன வரும், 0 பிளஸ் a என்னது a தான், 0 பிளஸ் b என்னது b தான். ஸோ ஐ கூட இருக்கு. அப்ப a பிளஸ் ஐபி. இதுவே எனக்கு அகைன்ஸ் இசட் வந்துருச்சா. அப்ப 0 பிளஸ் இசட்டும் எனக்கு என்னதான் வந்திருக்கு, இசட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஓகேங்களா? சோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்ப, சோ ஆப்வியஸா ஐடென்டிட்டின்றது 0 பிளஸ் 0y தான் இங்க வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இசட் பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் இசட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், இசட் அப்படின்னு தான் கிடைக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது ஐடென்டிட்டி லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, சோ அப்ப இன்வர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு நம்பரோட நான் வந்து எந்த நம்பரை ஆட் பண்ணா எனக்கு சேம் நம்பரே கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இன்வர்ஸ் என்ன அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த நம்பருக்கு நான் ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும். இதுதான் என்னோட இன்வர்ஸ் ரூல். ஓகேங்களா, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நார்மலா ஒரு நம்பர் வச்சு யோசிச்சு பாருங்க. நான் 5ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன். 5 கூட நான் எந்த நம்பரை ஆட் பண்ண எனக்கு 0 கிடைக்கும். அதோட இன்வர்ஸ் லைக் அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன, -5. லைக் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். +5 இருந்தா -5. இதுவே இப்போ -3யோட நான் எந்த நம்பர் ஆட் பண்ண எனக்கு 0 வரும். -3 இருந்தா அங்க நம்மளுக்கு +3 எடுக்க போறோம். ஓகேங்களா, அப்ப இங்க நம்மளுக்கு இன்வர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னவா இருந்திருக்கும், எஸ் இன்வர்ஸ்ன்றது இங்க என்னன்னா இசட்ன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது என்னது -z எழுதிக்க போறோம். ஓகேங்களா, அப்ப இதே மாதிரி ரூல். அப்ப இசட்டோட நான் -z ஆட் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும். அதே மாதிரி நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி -zோட இசட் ஆட் பண்ணினாலும் எனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இப்ப இதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சால்வ் பண்றதுக்கு. ஓகே, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இசட் எடுத்துக்கிறேன். இசட் வந்து நான் எப்பயும் போல a பிளஸ் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்ரலா எடுத்துக்கிறேன். இப்ப நான் இசட் பிளஸ் -z. அப்ப இசட் பிளஸ் -zனா இப்ப இசட் வந்து a பிளஸ் ஐபி. ஓகேங்களா, -zனா என்ன, மைனஸ் ஆஃப் a பிளஸ் ஐபி. ஓகேங்களா, அப்ப எழுதிக்கலாமா. இப்ப இங்க நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் ஆஃப் a பிளஸ் ஐபி. இப்ப நான் இதை எப்படி எழுதிக்கலாம், a பிளஸ் ஐபி, இது மைனஸ் நான் உள்ள கொண்டு போயிட்டேன் அப்படின்னா மைனஸ் a, இங்க பண்ணா மைனஸ் ஐபி. அவ்வளவு. இப்ப எனக்கு என்னது a மைனஸ் a என்னது
பிளஸ் ஐ இன்டூ பி மைனஸ் பி. அப்ப ஏ மைனஸ் ஏ எனக்கு 0 பிளஸ் ஐ பி மைனஸ் பியும் 0. ஸோ இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க 0 பிளஸ் 0 ஒய்னே கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் எனக்கு தெரியும் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு தெரியும்ல. அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது ஜீரோன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதே இது நீங்க சேஞ்ச் பண்ணி லைக் உங்களோட இதை சேஞ்ச் பண்ணி நீங்க எழுதுறீங்க, ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுனால எனக்கு அதே தான் கிடைக்கும். மைனஸ் இசட் பிளஸ் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. மைனஸ் இசட் பிளஸ் இசட்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி பிளஸ் இசட் என்னது எனக்கு ஏ பிளஸ் ஐபி. அப்ப எப்படி எழுதலாம்? மைனஸ் ஏ மைனஸ் ஐபி பிளஸ் ஏ பிளஸ் ஐபி. ஸோ இப்ப நான் வந்து ரியல் பார்ட்டோட மர்ஜ் பண்றப்ப மைனஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஐ இன்டூ மைனஸ் பி பிளஸ் பி. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 0 பிளஸ் ஏ மைனஸ் ஏ பிளஸ் ஏ 0 மைனஸ் பி பிளஸ் பின்றது 0. 0 பிளஸ் ஐ இன்டூ 0. அப்ப எனக்கு என்னது? அதுவும் 0. பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டுக்குமே சேமா தான் கிடைச்சிச்சு. அப்ப என்ன சொல்லிடலாமே? இசட் பிளஸ் ஆஃப் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0 தான். அதே நீங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதே தான். பிகாஸ் அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல காம்படேட்டிவ்ல நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு சேமா தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் லாஸ்ட்லாம். ஸோ இப்போ இனிமே வந்துட்டு லைக் அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க 0 பிளஸ் 0 ஒய்னு சொல்லணும். அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் இது, அதாவது மைனஸ் ஏ மைனஸ் ஐபி அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சோ இந்த அடிஷனை யூஸ் பண்ணியே நீ ஈஸியா டிஃபரன்ஸ் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்றதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த டிஃபரன்ஸை நம்ம அடிஷனாவே மாத்திட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் எப்பயும் போல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படி இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைக் ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, நான் வந்து ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அந்த Z1 எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா A பிளஸ் ஐபி. இன்னொன்னு Z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது என்னன்னா லைக் C பிளஸ் ஐடின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று A பிளஸ் ஐபி, இன்னொன்னு C பிளஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப சப்ட்ராக்ட் பண்றேன்னா Z1 மைனஸ் Z2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி ஈஸியா எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Z1 பிளஸ் ஆஃப் மைனஸ் Z2 அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப நீங்க ஈஸியா எப்படி எழுதலாம்? இப்ப Z1ன்றது எனக்கு A பிளஸ் ஐபி அப்படின்னா Z2 C பிளஸ் ஐடி அப்படின்னா மைனஸ் ஆஃப் C பிளஸ் ஐடி. அப்ப என்ன வரும் எனக்கு? A பிளஸ் ஐபி மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் C மைனஸ் ஐடி. ஸோ இப்போ நான் ஈஸியா எப்பயும் போல எழுதலாம்ல. லைக் நான் எப்படி அடிஷன் பண்ணணும் அதே தான். அங்க நான் மைனஸ் மட்டும் உள்ள மைனஸ் ஆஃப் Z2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ அப்ப எப்படி எழுதிக்கலாம்? A மைனஸ் C பிளஸ் I இன்டூ B மைனஸ் D. ஓகே, ஸோ அவ்வளவுதான், நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஸோ இது பேஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு ப்ராப்ளம் வந்து எப்படி சப்ட்ராக்ட் பண்றது அப்படின்றத இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 6 பிளஸ் 3i மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நார்மலா எப்பயும் போல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 பிளஸ் 3i மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. ஸோ பிளஸ்ன்னு வந்துடும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா பிளஸ் 2ன்றது மைனஸ் 2 ஆயிரும். இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் ஐன்றது பிளஸ் ஐன் ஆயிரும். ஓகே, ஸோ அப்ப எப்படி எழுதிக்கலாம்? இந்த 6 இப்ப ரியல் நம்பரோட நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணிக்கணும். அண்ட் இமேஜினரி நம்பரோட சால்வ் பண்ணிக்கணும். ஸோ அப்ப 6 மைனஸ் 2 பிளஸ் ஐ காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 3 பிளஸ் 1. ஓகே, ஸோ 6 மைனஸ் 2 நம்மளுக்கு என்னது? 6 மைனஸ் 2ன்றதா நம்மளுக்கு என்னது? 4. ஓகே, அப்ப 4 பிளஸ் 3 பிளஸ் 1 என்னது? 4. அப்ப 4 பிளஸ் 4i அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ண முடியுதா? இன்னொரு ப்ராப்ளம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா 2 மைனஸ் ஐ மைனஸ் ஆஃப் 6 பிளஸ் 3i. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி மைனஸ் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு போயிட்டு அடிஷன் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 மைனஸ் ஐ பிளஸ் வச்சுக்கோங்க. தென் மைனஸ் 6 பிளஸ் 3i. ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு? இப்ப 2 மைனஸ் ஐ மைனஸ் 6 பிளஸ் 3i. சாரி, மைனஸ் உள்ள கொண்டு போனா இங்க நம்மளுக்கு மைனஸ் 3iன்னு வருமா?
ஸோ மைனஸ் 3i. ஸோ இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 2 மைனஸ் 6 பிளஸ் ஐய காமனா வெளியெடுங்க. அப்ப -1 -3 இருக்கும். அப்ப 2 - 6 வந்து -4 அண்ட் -1 -3 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ். அப்ப i இன்டூ மைனஸ். அப்ப எழுதுறப்ப -4 -4i அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். ஓகே. ஸோ இதுதான் அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோல நம்ம மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் லேர்ன். Okay, so I hope you just enjoyed this video. So bye, take care.